ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ் கிளாஸில் டபுள் கலர் பேடட் லோட் ஸ்டிச் டைப் 2 எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் யூஷுவல் கிளாத்தில் ஒரு டிசைனோ லைனோ ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி பைப்பிங் த்ரெட்டால் இந்த லைனில் ஸ்டிக் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து ஃபஸ்ட்டு கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம பேடட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டோட லெஃப்ட் சைடு கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டோட லெஃப்ட் சைடு கார்னர் லாங் செயின் ஸ்டிச், ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அந்த பைப்பிங் த்ரெட்டோட கார்னர் சைடை கவர் பண்ணிடலாம். தென் நம்ம ஆஸ் யூஷுவல் பேடட் லோட் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நமக்கு அந்த பைப்பிங் த்ரெட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஃபஸ்ட்டு கலர் த்ரெட்டால் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். செகண்ட் கலர் த்ரெட் புல் பண்ணுறதுக்கு நம்ம லாக் செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சோட லூப்பை கொஞ்சம் பெருசாக அது உள்ளார நீடில் பஞ்ச் பண்ணி நம்ம செகண்ட் கலர் த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் பேடட் லோட் ஸ்டிச் பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கலர் த்ரெட்டோட ஸ்டிச்சஸில் பாதி ஸ்டிச்சஸ் கவர் ஆகிற வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சேம் பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணி போடணும். இதே மாதிரி அந்த பைப்பிங் த்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் த்ரெட் கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரையாங்கிளாக போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு கலரும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஸ்டிச்சில் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி டபுள் கலர் த்ரெட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மாற்றும் போது ப்ரீவியஸாக போட்ட கலரோட த்ரெட்டை கொஞ்சம் அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு தள்ளி 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு அந்த த்ரெட் இந்த ஸ்டிச்சஸில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற ஷேப்ஸ், டிசைன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட வித்தின் 6 மந்த்ஸில் இந்த கோர்ஸில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். வீட்டில் இருந்தபடி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச யார் வேணாலும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த கோர்ஸை வித்தின் 6 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு டவுட்டு இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த பேடட் லோட் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்டர் லைனில் இந்த மாதிரி டபுள் கலர், ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆரி எண்ணாட் போட்டு ஒவ்வொரு த்ரெட் ஸ்டிச்சஸையும் முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த லைனோட பார்டர் லைனில் நம்ம சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் ஆர் பீட்ஸ் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைன் அண்ட் லைன்ஸ் செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள்
ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.